அம்மா வாங்க, ஐயா வாங்க, தாத்தா வாங்க, பாட்டி வாங்க, அண்ணே வாங்க, அக்கா வாங்க, என்னடா வாங்க வாங்க, என்னத்தடா வாங்க. சட்டை வாங்கினா பட்டன் இலவசம், ஃபேண்ட்டு வாங்கினா ஜட்டி இலவசம், சவுரி முடி வாங்கினா சீப்பு இலவசம், காரு வாங்கினா டயரு இலவசம். எல்லாரும் வாங்க. எப்படி நம்ம மார்க்கெட்டிங்கு? இப்படி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு வருது. இப்படின்னா இப்படியே இல்லை, அது வேற மாதிரியான ஒரு உருட்டு. நீங்களும் எத்தனையோ உருட்டெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐயோ அப்பா சாமி, இந்த மாதிரியான ஒரு உருட்டை சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் கனவோட கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. உங்கள் வீட்டு உருட்டா எங்கள் வீட்டு உருட்டா? எப்பா, இந்த உருட்டையும் நம்பி இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கள, என்னன்னு சொல்கிறது? சரி, இதெல்லாம் விட்டுறலாம். ரியல் எஸ்டேட் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு ஃப்ளாட்டோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஒரு ஃப்ளாட்னா எவ்வளோ வரும்? 1200 ஸ்கொயர் ஃபீட். சரி, ஓகே. வேல்யூ அதோடைய ஏரியாவை பொறுத்து மாறும். சிட்டிக்குள்ளே இருந்தால் ஒரு வேல்யூ, இல்லை சிட்டிக்குள்ளே இருந்து தள்ளி கொஞ்சம் இருந்தால் ஒரு வேல்யூ, இல்லை சுத்தமாகவே ஒரு கிராமத்தில் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ. இப்படி ஏரியா பொறுத்து வேல்யூ மாறும். ஓகே தானே? இங்கே ஒருத்திங்க ஸ்கொயர் ஃபிட்டு கிடையாது, ஸ்கொயர் மீட்டர் $100 சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஃப்ளாட் வாங்க ஒரு நாடே போட்டி போடுதுன்னா பார்த்துக்குங்க. அப்போ அந்த ஏரியாவோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? அது அவ்வளோ வேல்யூவான ஒரு இடம். இந்த கதையை கேட்டு முடிக்கும்போது நீங்களும் உடனே ஃப்ளைட்டை பிடிச்சி நார்த் அமெரிக்காவுக்கு போயிடுவீங்க. ஆமாங்க, இந்த கதை நடந்தது நார்த் அமெரிக்காவில் தான். ஒரு ஏரியாவில் ஃப்ளாட் போடுறாங்கன்னு வச்சுக்கலாம். நார்மலாக நீங்கள் எத்தனை ஃப்ளாட் வாங்குவீங்க? ஓகே, ஒரு குடும்பத்தில் 2 பசங்க இருந்தாங்கன்னா ஆளுக்கு ஒரு ஃப்ளாட் வாங்குவீங்க. ஆனால் இங்கே குழந்தையில இருந்து கிழவன் வரைக்கும் ஃப்ளாட்டை வாங்குறாங்க. ஓகே, ஓவர் சஸ்பென்ஸ் வேண்டாம். நான் என்ன கதைன்னு ரிவீல் பண்ணிடுறேன். பூமிக்கு அடுத்தது நிலவுல தான் மனுஷனுங்க குடியேறுவாங்கன்னு சயின்டிஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வராங்க. பட் நம்ம ஆளுங்க ஒரு படி இல்லை, 1,00,000 படி மேலே போய் யோசிச்சிருக்காங்க. வட அமெரிக்க நாடான மெக்சிகோவில் இருக்கிற ஒரு சர்ச் சோசியல் மீடியாவில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த விளம்பரத்தில் செத்து போனவங்க ஸ்ட்ரெயிட்டாக சொர்க்கத்துக்கு போகணும்னா சொர்க்கத்தில் உங்களுக்குன்னு ஒரு இடம் வாங்கி வச்சுக்கலாம்னு விளம்பரம் பரவுது. ஆமாங்க, கடவுள் அரண்மனை அங்கே இருக்கான். அதுக்கு பக்கத்தாலேயே இடம் வேணும்னா ஒரு ஸ்கொயர் மீட்டர் $100 தானா. போனா வராது, பொழுது போனால் கிடைக்காது, ஒரே ரேட்டு தான் மக்களேன்னு விளம்பரம் பரவுது. இப்படி ஒரு விளம்பரம் பரவறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? ஒரு 7 வருஷம் பின்னாடி போகலாமா? 2017 அந்த சர்ச்சோட பாதிரியார் கடவுளை நேரில் மீட் பண்ணாராம். அப்போது கடவுள் சொன்னாராம், சொர்க்கத்தில் நிறைய இடம் இருக்குது, யாருக்காச்சும் வேணும்னா கொஞ்சம் சொல்லி கொடுப்பான்னு. அது மட்டும் இல்லாமல் என் அரண்மனைக்கிட்டேயும் இருக்குப்பான்னு கடவுள் சொன்னாராம். அதனால தலைவன் ஆன்லைனில் பூந்து விளையாடிட்டான். ஆமாங்க, இந்த விளம்பரம் ஆன்லைனில் மட்டுமே தான் விளம்பரம் ஆகியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2017 பல கோடிக்கு இந்த விளம்பரத்தை பண்ணி கல்லா கட்டியிருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு காமெடினா, ஃபஸ்ட்டு பிளானை 2017 முடிஞ்சு ஒரு பேட்சை ஸ்ட்ரெயிட்டாக சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டாங்க. இப்போது 2024 செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே தான், போனா வராது, பொழுது போனால் கிடைக்காது, வாங்குறவங்க வாங்குங்க. அப்புறம் நான் மிஸ் பண்ணிட்டேன், ஐயோ போச்சே, அம்மா போச்சேன்னு சொல்லக்கூடாது. ஹெவி காம்படிஷன் வேற. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இதுதான் இந்த நூற்றாண்டோடைய மிகப்பெரிய உருட்டாக இருக்கும். ஓகே மக்களே, நானும் ஒரு ஃப்ளாட் வாங்க போகிறேன். இப்போயே நார்த் அமெரிக்காவுக்கு கிளம்பவும் போகிறேன். நானும் ஒரு ஃப்ளாட்டை வாங்கி போட்டுட்டு உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பாய் பாய்.